Hello viewers, good evening. Today we are going to see hysteresis loop. Okay, na magnetic material hysteresis loop னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக் பத்தி நீங்க பார்த்தலாம். hysteresis loopனா என்னன்னு பாத்தீங்கன்னா lagging behind அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ hysteresis loop அப்படிங்கிறது hysteresis என்னன்னா பேசிக்கா lagging behind அர்த்தம். ஓகே, it is coined by in 1881 by Sir James ஆல்பர்ட் விங் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த ஹிஸ்டரிஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம் லேகிங் இருக்கும். அதுக்கு பேர் தான் நமக்கு ஹிஸ்டரிசிஸ். இந்த ஹிஸ்டரிஸ் லூப் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் தான் இருக்கும். ஓகேங்களா? ஐரன், கோபால்ட், நிக்கல் அண்ட் ஃபெரைட்ஸ்ல இந்த ஹிஸ்டரிஸ் லூப் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஹிஸ்டரிஸ் லூப்னா என்னன்னா இட் இஸ் எ க்ளோஸ்ட் லூப் டு ஸ்டடி அபவுட் மேக்னடைசேஷன் அண்ட் டிமேக்னடைசேஷன். ஓகேங்களா? மேக்னடைசேஷன் டிமேக்னடைசேஷன் ஒரு கம்ப்ளீட் லூப் மூலியமா படிக்கிறது தான் நமக்கு ஹிஸ்டரிஸ் லூப். இந்த ஹிஸ்டரிஸ் லூப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நமக்கு இண்டக்டருக்கு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இந்த மாதிரி ஹிஸ்டரிஸ் லூப் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா எந்த மெட்டீரியல் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் இந்த எலக்ட்ரோமேக்னெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரோமேக்னெட் பெர்மனன்ட் மேக்னெட் சேர்த்துக்கு நம்ம எந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹிஸ்டரிஸ் லூப்பை படிக்கிறது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் ஹிஸ்டரிசிஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா லேகிங் பிஹைண்ட் ஆர் டிஃபிஷியன்சி பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட், தட் இஸ் கால்ட் அஸ் ஹிஸ்டரிசிஸ். ஓகேங்களா? ஹிஸ்டரிஸ் லூப் அப்படின்னா இட் இஸ் எ க்ளோஸ்ட் லூப் பிட்வீன் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. பீனா நமக்கு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. இது இன்புட், இது நமக்கு என்னது அவுட்புட். ஓகே, இந்த இன்புட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா சம் லேகிங் இருக்கும். அதுக்கு பேர் தான் நமக்கு ஹிஸ்டரிசிஸ். ஓகே, இந்த ஹிஸ்டரிஸ் கர்வ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி எக்ஸிபிட் இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் அண்ட் ஃபெரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரிட்டன்டிவிட்டி ஆர் ரெசிடுவல் மேக்னடிசம், இன்னொன்று வந்து கோயர்சிவிட்டி. ஓகேங்களா? இதுதான் நமக்கு hysteresis loop. Okay, complete hysteresis loop or complete hysteresis behavior. Okay, it is present only in the ferromagnetic material like iron, cobalt, nickel or ferrites. ஓகேங்களா? ஸோ ஃபெரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரிஸ் லூப் வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்கும். நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் லீனியர் பிஹேவியர் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, ஒய் ஆக்சிஸ் நமக்கு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எடுத்துக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு மெட்டீரியல் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிட்டே இருக்கும். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன ஆகும், நமக்கு இந்த மேக்னடைசேஷன் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது இண்டக்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும். ஓகே, ஒரு பர்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மேலே போகணும்னா இதெல்லாம் சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடும். ஓகே, அதுக்கு பேர் தான் சேச்சுரேஷன் மேக்னடைசேஷன் ஆர் சேச்சுரேஷன் பாயிண்ட் ஆர் பி மேக்ஸிமம் சொல்லுவாங்க. ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இது மேலே போகாது. ஓகேங்களா? ஹெச் மேக்ஸிமம் சொல்லியிருப்பாங்க. இது மேக்ஸிமம் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கு என்ன பண்ணணும்னா எல்லா மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் அலைன் வரும். ஓகே, எல்லா மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் அலைன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்காது, நமக்கு இண்டக்ஷன் இருக்காது. ஸோ நமக்கு இன்புட் பாருங்க, மறுபடியும் நமக்கு இப்படி வரும்போது நமக்கு என்னன்னா இந்த பி பாயிண்ட் வந்தோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் ரெசிடுவல் மேக்னடிசம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் ஈவன் தோ த ரிமூவல் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹெச் ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மேக்னட்டிசம் இந்த மெட்டீரியல் விச் எக்ஸிபிட் ஸ்பான்டேனியஸ் மேக்னடிசம் ஆர் ரெசிடுவல் மேக்னடிசம். ஓகே, ஓகே, தட் இஸ் கால்ட் ரிட்டன்டிவிட்டி. இங்கே பாருங்க, ஃபீல்டை நீங்கள் ஆப்ஷன்ஸ் பண்ணால் ஃபீல்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணாலுமே இந்த மெட்டீரியல் என்ன பண்ணணும்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷனை வச்சிருக்கும். ஓகே, இங்கே பாருங்க வேல்யூ இருக்குது. ஓகே, இங்கே பாருங்க இது நமக்கு ஜீரோ. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி நம்ம ஜீரோ பண்ணிட்டோம். ஓகே, இன்புட்டை இங்கே அவுட்புட்டில் பாருங்க நமக்கு என்ன இருக்குது, நமக்கு வேல்யூ இருக்குது. ஓகே, இதுக்கு பேர் தான் நமக்கு ரெசிடுவல் மேக்னடிசம் ஆர் ரிட்டன்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம சின்ன கிளாஸில் விளாண்டுருப்போம். ஒரு மேக்னெட் எடுத்துவோம், அதுக்கிட்ட என்ன பண்ணுவோம், நீடில் கனெக்ட் பண்ணுவோம், அப்படியே நீடில் கனெக்ட் பண்ணிட்டே போவோம். ஓகேங்களா? ஒரு சடன் டைமுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா மேக்னெட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐரன் என்ன பண்ணும், ஐரன் பீஸ் என்ன பண்ணுன்னா மேக்னெட்டாகவே ஆக்ட் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி மேக்னெட்டாகவே ஆக்ட் பண்ணுங்க ஒரு சடன் டைம், அதுக்கு பேர் தான் நமக்கு ரெசிடுவல் மேக்னடிசம் ஆர் ரிட்டன்டிவிட்டின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ தட் இந்த பி பாயிண்ட் வந்தாலும் என்ன நடக்கும்னா இட் இஸ் கால்ட் அஸ் நமக்கு ரிட்டன்டிவிட்டி. ஓகே, இப்போ இந்த பி பாயிண்ட் நம்ம இந்த ரிட்டன்டிவிட்டி என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுறதுக்கு we have to apply the magnetic field intensity in the reverse direction. ஓகேங்களா? ஸோ தட் நம்ம இந்த பி என்ன பண்ணுறோம், நமக்கு நல் பண்ணுறதுக்கு we have to apply the magnetic field intensity நம்ம ரிவர்ஸில் அப்ளை பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி ரிவர்ஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம என்னன்னா இந்த பி கோஸ் டு ஜீரோ. ஓகே, இந்த இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்னன்னா கொயர்சிவிட்டின்னு பார்த்தோம் ஆர் கொயர்சிவ் ஃபோர்ஸ். coercivity or coercive force என்னன்னா how much of magnetic field we have used in the reverse direction to apply in the reverse direction to remove the residual magnetism. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, இது இந்த பாருங்க நமக்கு இந்த இடத்துல நம்ம ஃபீல்டை நம்ம ஜீரோ பண்ணிட்டோம். அப்போ இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கு, நமக்கு பி ஜீரோ இல்லை, இதுக்கு பேர் தான் நமக்கு lagging அர்த்தம். ஓகே, lagging behind even though the magnetic field intensity is zero the material exhibits some of the magnetic induction that is called as நமக்கு lagging behind or deficiency. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜீரோ இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஜீரோ பண்ணது we have to apply the magnetic field intensity in the reverse direction. ஓகே, இந்த மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷன் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பியை நம்ம என்ன பண்ணுறோம் கோஸ் டு ஜீரோ, சிக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ சிக்கு போனது பார்த்தீங்கன்னா ஜீரோ வரும். ஓகே, அப்போ எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம ரிவர்ஸில் அப்ளை பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதுக்கு பேர் நமக்கு கொயர்சிவிட்டி ஆர் கொயர்சிவ் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க.
ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், நெகட்டிவ்ல போகும்போது நமக்கு சி பாயிண்ட் நமக்கு டி பாயிண்ட் போகுது. அகைன் டி பாயிண்ட் என்னன்னா நமக்கு மேக்ஸிமம் போகும். ஓகே, ஹச் மேக்ஸிமம் மைனஸ் இருக்கும். அகைன் நம்ம ஃபீல்டு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ரிமூவ் பண்ணும்போது நமக்கு டிலேருந்து இ வரும், நமக்கு மறுபடியும் இ டு எஃப் அப்புறம் எஃப் டு ஏ. ஓகேங்களா, இந்த மாதிரி நமக்கு போய் கம்ப்ளீட் லூப் மூலியமா கிடைக்கும். ஓகே, இதுக்கு பேர் தான் ஹிஸ்டரிஸ் லூப் விச் இஸ் எக்ஸாக்ட்லி பிரசன்ட் ஒன்லி இந்த ஃபெர்ரோமேக்னெட்டிக்ஸ் அண்ட் ஃபெரைட்ஸ். ஓகேங்களா, ஸோ இங்க பாருங்க, இப்போ போயிட்டு இப்படி முடிஞ்சிருதுங்களா. அகைன் என்ன பண்ணணும்னா இந்த இடம் இப்படி போயிட்டு இப்படி வருது இல்லைங்களா, ஏ பாயிண்ட் போயிடுதுல, மறுபடியும் நீங்க ஃபீல்டு மறுபடியும் இன்னொரு லூப் எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போகும், இப்படி போகும். ஓகே, மறுபடியும் என்ன பண்ணணும், இப்படி வந்துட்டு இப்படி போகும். ஓகே, இந்த மாதிரி என்னன்னா ஒரிஜினல் மூமெண்ட், ஒரிஜினல் எக்ஸாக்ட் பொசிஷனுக்கு அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் வரவே வராது. அதுக்கு பேர் தான் நமக்கு லாகிங் பிகைண்ட். அதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட். ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட், அது ஒரு பாயிண்ட். ஓகே, இது ஒரு பாயிண்ட் என்னன்னா ஃபீல்டு ஜீரோ பண்ணாலும் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நமக்கு என்னது ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கு பேர் தான் இந்த லாகிங் பிஹைண்ட். அப்புறம் என்ன, இந்த மாதிரி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரவே வராது. ஓகே, இந்த மாதிரி இப்படி போயிட்டு இப்படி வருது இல்லைங்களா, இப்படி போயிட்டு இப்படி வருது, மறுபடியும் என்னன்னா இங்கே போயிட்டு இப்படி வந்து இப்படி போயிட்டு இப்படி வரும். ஓகே, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, அந்த மாதிரினா மேக்னெட்டிக் மூமெண்ட் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரவே வராது. ஒன்ஸ் நமக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா அகைன் நமக்கு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரவே வராது, ஃபீல்டை ரிமூவ் பண்ணாலுமே. ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு ஹிஸ்டரிஸ் லூப். ஓகேங்களா, ஸோ தட் இந்த ஹிஸ்டரிஸ் லூப் எதுக்கு யூஸ் ஆகுது மெயினாக அப்படின்னா, டு செலக்ட் த மெட்டீரியல் டு பிளேஸ் இட் இன் த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் இண்டக்டர் ஆர் எலக்ட்ரோமேக்னெட். ஓகேங்களா, இங்கே பாருங்க, நமக்கு இந்த மாதிரி ஹை பெர்மேபிலிட்டி, இந்த மாதிரி நமக்கு பெர்மனன்ட் மேக்னெட் நம்ம செய்யணும் அப்படின்னா எந்த மாதிரி ஃபெர்ரோமேக்னெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கொயர்சிவிட்டி வேல்யூ, ரிட்டன்டிவிட்டி வேல்யூ அதிகமாக இருக்கிற மெட்டீரியல் நம்ம என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பெர்மனன்ட் மேக்னெட் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ கொயர்சிவிட்டி அண்ட் லோ ரிட்டன்டிவிட்டி உள்ள மெட்டீரியல் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா எதுக்கு யூஸ் பண்ணோம்னா எலக்ட்ரோமேக்னெட் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஐரன்ங்கிற மெட்டீரியல் நமக்கு இனிஷியலாகவே நமக்கு ஹை பெர்மேபிலிட்டி இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிஸ் லூப் ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இந்த ஏரியா வந்து கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அந்த பெர்மனன்ட் மேக்னெட்டா இல்லை வந்து டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாமா, இல்லாட்டி நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் யூஸ் பண்ணலாமான்னு பார்ப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி ஏரியா வந்து லூப் ஏரியா வந்து கம்மியாக இருக்கிற மெட்டீரியல் நமக்கு எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் செய்யறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்பிட்வீனில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிஸோட பாயிண்ட். நான் வந்து தியரியெல்லாம் நம்ம வளவளன்னு எழுதுறேன், நமக்கு கான்செப்ட் சொல்லிட்டு சொன்னால் போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஸோ தட் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே நமக்கு சாஃப்ட் அண்ட் ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.